அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு ஐயனார் துணை சீரியல அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம சோழனை அந்த ராகவ் ஆட்களை வச்சு அடிச்சிட்டாருங்க. அதாவது நிலா எனக்கு தான் அப்படின்னு சும்மா சோழனை பழி வாங்கிட்டாரு. நம்ம சோழன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. நம்ம நிலா பயங்கரமா அழுறாங்க. அததான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிலாவுக்கு ஒரு வாட்சி கொடுத்து அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸும் வச்சிருந்தாரு. அதை பார்த்து நம்ம சோழன் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகி அந்த ராகவ்கிட்ட சண்டைக்கு போனாரு. அதாவது பாத்தீங்கன்னா ராகவ் நீங்க பண்றது சரியில்லை. அதாவது நிலாவுக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம ராகவ்கிட்ட அந்த சோழன் சொல்லல. அதை ராகவ் நம்பல. நீ ஏமாத்திரியாடா நாய அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆட்களை வச்சு அடிச்சிட்டாரு. அடிச்சு மிதிச்சு அதாவது நடு ரோட்ல நம்ம சோழன் உயிருக்கு போராடிட்டு கிடக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டுட்டு நிலா எனக்கு மட்டும் தான்டா சொந்தம் அப்படின்னு நம்ம ராகவ் சோழன் சொல்றாரு. ஆனா நம்ம சோழன் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. மோசமான நிலையில இருக்காரு. அதுக்கடுத்து அந்த பகுதியில உள்ள மக்கள் நம்ம சோழனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம சோழன் செல்லுல இருந்து நிலாவுக்கு போன் அடிச்சு சொல்றாங்க, அம்மா இது இந்த நம்பர்ல உங்க தெரிஞ்ச ஆட்களா இது அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிலா பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க நம்ம சோழனை பார்த்த உடனே பயங்கரமா அழுறாங்க, கண்ணீர் சிந்தி. அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம சேரனுக்கு தகவல் சொல்றாங்க நம்ம நிலா. ஆனா நம்ம சோழன் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காரு. ஆனா இதெல்லாம் ராகவ் தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம நிலா பயங்கர டென்ஷன் ஆவாங்க ராகவ் மேல. அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்